எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிக்கிறீங்களா? நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. பாருங்க, நியாயப்பிரமாணத்தினுடைய காலம் முடிந்து கிருபையின் காலம் ஆரம்பிக்குதுங்க. அதனால்தான் ஷெமாயோன் நியாயப்பிரமாணம் அது சொல்லுது, போதுங்க இப்ப என்ன சமாதானத்தோட போக விடுகிறீ. The period of the law is going to finish and the period of grace, the epoch of grace, அது இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவர் கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிற்று. நியாயப்பிரமாணம் போது கிருபை வருது. அதனால்தான் ஷெமாயோன் சொல்ற, இப்பொழுது என்னை சமாதானத்தோட போக விடுகிறேன். அப்பா என் வேலை முடிஞ்சது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு டீச்சர் மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் கிறிஸ்து வந்துட்ட பிறகு டீச்சர் நமக்கு அவசியம் கிடையாது. அதனாலதான் அந்த ஷெமாயோன் சிமியோன் அவர் சொல்றாரு, இப்பொழுது அடியனை சமாதானத்தோட போக விடுகிறீ அப்படின்னு அவர் சொல்றதை நாம இங்கே நாம் பார்க்கிறோம்.